இப்போ பார்த்தோன்னா காவேரி ஸ்கேன் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துக்கு விஜய் வந்து முகமூடி மாதிரி போட்டு அவரும் வந்து ஸ்கேனில் குழந்தை வந்து கரெக்டான இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கா அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தெரியுறாங்க. டாக்டர் வந்து சொல்கிறாங்க, பரவாயில்ல இதெல்லாம் தெரிஞ்சிருக்கே, இதெல்லாம் ஜென்ரலாக எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கடுத்து குழந்தை நல்லா இருக்குது. இதை வந்து நம்ம காவேரி விஜய் செம்ம ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம காவேரி சொல்கிறாங்க, பொம்பளை பிள்ளை பிறக்கணும், அப்பா மாதிரி இருந்தாலும் அதிர்ஷ்டம் தான், நல்லது தான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ போலீஸ் வந்துடுறாங்க. உடனே நம்ம விஜய் சொல்கிறாங்க, காவேரி நீ இந்த சைடு போ, நான் வந்து வேறு பக்கம் போய்க்கிறேன், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம அதே மாதிரி கங்காவுக்கு ஸ்கேன் எடுத்து வந்திருக்காங்க. அந்த ஸ்கேனை வந்து காமிக்கிறாங்க காவேரிகிட்ட. காவேரி வந்து அவங்களுக்கு ஸ்கேன் எடுத்தது விஜய்கிட்ட பேசினது இதவே நினச்சிட்டே இருக்காங்க. செம்ம ஹாப்பியில் இருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மா கேட்குறாங்க, நான் என்ன நினச்சிட்ருக்கேன், அந்த வேலையெல்லாம் எப்போ ஆரம்பிக்கணும்? அம்மா அதுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு தாம்மா இருக்குது அப்பளத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம கங்கா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி, இந்த டயத்தில் நம்ம ஹஸ்பண்ட் இல்லையே, நம்ம பாப்பாவை பார்த்துக்குற அப்படின்ற மாதிரி விஜய் இல்லையே சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.